காபாவை முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கண்ணை தாழ்த்தி வாருங்கள் என்று சொல்வார்கள். எப்போ எஹ்ராமுடைய நியத்து உள்ள வந்துருச்சோ அப்பத்திலிருந்தே தல்பியாவை சொல்லிக் கொண்டே இருக்கணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இப்படி சொல்லணும். சொல்லாம தல்பியா இன்ஷாஅல்லாஹ் சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. இப்படி ஓதிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏர்போர்ட்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்கு. இப்பவே ஓத ஆரம்பிச்சு தப்பே கிடையாது. எவ்வளவு சும்மா இருக்கிற நேரத்துலலாம் ஓதிக்கிட்டே இருங்க. தல்பியா எவ்வளவு ஓதுறீங்களோ அல்லாஹ் நம்ம எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க இன்ஷா அல்லாஹ். கல்வியாவை ஓதிக்கிட்டே இருக்கு. பெண்களாக இருந்த சமையல் அறையில, உங்கள் படுக்கை அறையில, நீங்க சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க நேரங்கள் எல்லாம் கல்வியாவை ஓதிக்கொண்டே இருக்கீங்க. காபாவுக்கு போய் நிக்கணும், அந்த மத்தாஃபுல போய் நிக்கணும், காபாவை நாங்கள் சந்திக்கணும், காபாவிடம் போய் நின்று நாங்கள் துஆ செய்யணும். கல்வியா ஓதிக்கொண்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னாடி உங்களை நிறுத்திடுவாங்க. கீழே இருந்து மேலே பார்க்கிற அளவிற்கு உண்டான ஒரு அற்புதமான இடத்துல நிறுத்தி காபாவை முழுமையாக நீங்க பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பார்க்கும் பொழுது காபா ரூஹானியத்தோடு இருக்கும். உங்களுக்கு எப்படி ரூஹ் இருக்கோ காபாவுக்கும் ஒரு ரூஹ் இருக்கும். நம்முடைய பாவத்தை எல்லாம் கரைக்கும், நம்முடைய பெருமையை எல்லாம் உதைக்கும். நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம வெட்டு அல்லாஹ் தான் கொடுப்பான், அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். காபாவை பார்த்து நீங்க துஆ செய்யுங்க. முதல்ல உங்க துஆவில தௌபாவா இருக்கும். தௌபா சம்பந்தமா கேளுங்க. பாவங்களை மன்னிச்சுக்கணும், பாவம் இல்லாத வாழ்க்கைகள். அங்க நீங்க கேட்கிற எந்த முதல் பார்வையில் நீங்கள் கேட்கிற துஆ கபூல் என்ற ஹதீஸிலே வருகிறது. காபாவை பார்த்த மாத்திரத்துல, அதனாலதான் தூரத்துல இருந்து நீங்க பார்த்துடக்கூடாதுன்னு உங்களை அப்படியே தாழ்த்தியே கூட்டு போவாங்க. காபா கண்ண பட்டுச்சுன்னா அந்த துஆவுடைய நசீப் நமக்கு கிடைக்கும். உடனே கபூல் என்ற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு துஆ என்பது கிட்ட போய் நீங்க கேளுங்க. கண்ணை மூடி கூட நீங்க போலாம் காபாவுக்கு, தப்பே கிடையாது. கிட்ட போய் பார்க்கணும், காபாவை முழுசா பார்க்கணும். நம்ம சாதாரணமா பார்க்க கூடாது, சின்னதா பார்க்க கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, எங்க என்னையும் தான் பொண்ணு பார்க்க இவ கூட்டு, பொம்பளைங்க எல்லாம் பேசிப்பாங்க, பெண்கள் தான், என்னையும் தான் இவ பொண்ணு பார்க்க கூட்டு போனா கொஞ்சோண்டு தான் பொண்ணை காமிச்சா, ஃபுல்லா மூஞ்ச காட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் பார்க்கலாம், எங்க என்னை இங்க இருந்து வேலை வச்சு கூட்டுட்டு போனா கொஞ்சோண்டு காமிச்சிட்டு பொண்ணை உள்ளே கூட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பெண் பார்க்க போறதே அவள் அழகு எப்படி, அவள் எப்படி இருப்பாள், அவள் குணம் எப்படி என்றெல்லாம் அவளுடைய பார்வையில் ஒரு பெண் தெரிந்து கொள்வாள். அவள் பணிவு என்ன என்பது கூட தெரிந்து கொள்வாள். இப்ப காபாவை அந்த மாதிரி தான் பார்க்கறது. சும்மா கொஞ்சோண்டு அரைக்குறையமா பார்க்கறது இல்லை, ஃபுல்லா பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்காக சொல்றாங்க. ஏனென்றால் காபா என்பது இறைவனுடைய ஆலயம். அது அப்படியே அந்த காபா என்பது ஒரு லேயர்ல இருக்கிற காபா தான். சமாவு துன்யாவுல ஒரு காபா இருக்கு, வானத்துல ஒரு காபா இருக்கு. இப்படியே நீங்க போனீங்கன்னா 7 வானம் தாண்டியும் ஒரு காபா இருக்கு. இங்க எப்படி பைத்துல்லா என்று இதற்கு பெயர் வைக்கிறோமோ அதற்கு பெயர் பைத்துல் மஅமூர் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறார். அங்கேயும் தவாஃப் நடந்து கொண்டே இருக்கும். உலகத்தினுடைய எல்லா மூலை முடுக்கிலும் இந்த காபாவை முன்னோக்கி தான் தொழுகிறார்கள். நாம் தொழுகிறோம். அந்த கிப்லாவுக்கு போய் நின்று எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதனால நிறைய துஆ செய்யுங்க. உங்களோட துஆவுல மறுமை அதிகமாக செய்யுங்க. அங்கன்னு இல்லை, எப்போ துஆ செய்தாலும் துன்யாவை கேளுங்க. ஆனா துன்யாவை விட அதிகமாக மறுமையை கேளுங்க. அங்கேயும் அப்படிதான், மறுமையை கேளுங்க. மறுமைதான் நிரந்தரம். நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறோம்னு சொன்னா அது நமக்கு பிரயோஜனமானது தானே கேட்போம். நம்மளுடைய முதலாளியா இருக்கட்டும், நம்மளுடைய பெரிய ஆளா இருக்கட்டும், இல்லை எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், ஒரு பெரிய பணக்காரனாவே இருந்தாலும், உலகத்துல பில்கேட்ஸே இருந்தாலும், அவனுக்கு தனக்கு எது தேவையோ அதானே கேட்பான். அவன் அப்படித்தானே அவனே பண்ணுவான். ஒரு முஸ்லிமுக்கு எது தேவைன்னா ஆகிரத்து தான் தேவை, ஆகிரத்தினுடைய உயர்வு தான் தேவை. அது அதிகமா கேளுங்க. துன்யாவை கேட்க கூடாதுன்னு சொல்ல வரல. துன்யாவை பெருசாக்கி ஆகிரத்தை சின்னதா கேட்காதீங்க. ஆகிரத்தை நிறைய கேட்டு துன்யாவை கொஞ்சோண்டு கேளுங்க. அல்லாஹ் துன்யாவை நிறைய தருவான் இன்ஷா அல்லாஹ். அதான் உண்மை. மறுமை சார்ந்த விஷயம் கேளுங்க. பாப்பா அம்மாவுக்கு கேளுங்க, பெற்றோர்களுக்கு கேளுங்க, சொர்க்கத்தை பற்றி கேளுங்க, சிராத்தை பற்றி கேளுங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளுங்க,
மறுமையினுடைய அதாவை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, கபூருடைய அதாவை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. இதெல்லாம் நிறைய தேவை. ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு நீங்க 7 முறையாவது மௌத்தை நீங்கள் விட்டு மௌத்தை பற்றி நினையுங்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தை பற்றி நினையுங்கள். நாங்கள் 70 முறையாவது கபூருடைய அதாவை விட்டுப்பா. நம்ம எத்தனை பேர் கபூருடைய அதாவை ஒவ்வொரு நாள் நினைக்கிறோம்? என்னைக்காவது ஜனாதா வீட்டுக்கு போனா நினைப்போம், ஏதாவது ஒரு ஜனாசாவை பார்த்தா தெரியும், ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியுமே தவிர எத்தனை பேருக்கு ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கும்போது யோசிப்பாங்க, எல்லாம் மௌத்தை பற்றி யோசிப்பாங்க, அதாபுல் கபரை பற்றி பாதுகாப்பு தேடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அதிகமாக துவா செய்யும். 7 சுத்துங்கிறது ஒரு தவாஃப், 7 சுத்துங்கிறது ஒரு தவாஃப். உம்ராவில் ஒரு தவாஃப், தவாஃபை முடிச்சுதான் நம்ம சஃபா மர்வாவுக்கு போவோம். ஹஜருல் அஸ்வதில் ஆரம்பிச்சு ஹஜருல் அஸ்வதுக்கு முடிகிறது ஒரு தவாஃப். 7 அதில் 4 கட்டம் வரும். ஹஜருல் அஸ்வத், ருக்குனுல் குரூப், ருக்குனுல் யமான் வந்து ஹஜருல் அஸ்வத் வரும். 4 முல்தஸிம் ஹதீம் என்ற பகுதியை தாண்டி ஒன்று வரும், அதற்கு பின்னால ஒன்று வரும். ருக்குனுல் யமன்ல இருந்து ஹஜருல் அஸ்வதில் தான் ரசூலுல்லாஹ் இந்த துவாவை ஓத சொன்னாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன் நார். அந்த இடத்துல மட்டும் ஓதணும். ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடம். ரசூலுல்லாஹ் ஓதிட்டே வருவாங்க. ஹஜருல் அஸ்வத் வந்து நின்றவொடனே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஹஜருல் அஸ்வதை பார்த்து நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய பார்வைக்கு ஹஜருல் அஸ்வத் தெரியல, கூட்டம் பயங்கரமா இருக்கு, நான் முட்டி மோதி தெரிய வைக்கணும் அப்படின்னா நீங்க நினைக்க தேவை. சும்மா இப்படி கையை காமிச்சு இஷாரா செஞ்சா போதும், ஏன்னா அதுவே போதும், அதுவே சபிஸ்னேட்டு தான். அடுத்த நீங்க 7 முறையும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுவீங்க ஒவ்வொரு சுத்துலையுமே தவாஃப்ல. தவாஃபை பொறுத்த வரைக்கும் தனியா கூட தவாஃப் செய்யலாம். உம்ராக்குன்னு செய்யற தவாஃப் இது. தனியா தவாஃபுக்குன்னு வந்து தவாஃப் செஞ்சுட்டு போகலாம். அப்படி செய்யும் பொழுது ஒது இருக்கணும். எப்படி உம்ரால நீங்க எல்லாருக்கும் ஒது இருக்கு. சஃபா மர்வால சையில கூட ஒது பிரிஞ்சிருச்சு, ஒருத்தர் நடந்தாருன்னா பிரச்சனையே இல்லை, சை கூடிக்கும். தவாஃபுல ஒது முறிஞ்சிச்சுன்னா ஒதுவோட தான் செய்யணும். மீண்டும் போய் ஒது செஞ்சுட்டு வரணும். தவாஃப் கூடாது. தவாஃப் ஒதுவோட செய்தாதான் தவாஃப். அப்ப 7 சுத்துல 7வது சுத்துல ஒது முடிஞ்சிச்சுன்னா ஹஜ்ரத் நான் முதல்ல இருந்து வந்து ஒது செஞ்சு செய்யணுமானா கிடையாது. 4வது சுத்துல இருந்து நீங்க ஒது செஞ்சு ஸ்டார்ட் பண்ணா போதும். 4வது சுத்து செஞ்சு 7க்கு வரணும். ஒது செஞ்சுட்டு 7வது சுத்தம் மட்டும் செய்யக்கூடாது. ஒது செஞ்சுட்டு இப்போ 6ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். 3ல முடிஞ்சிச்சுன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4ல முடிஞ்சிச்சுன்னா 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். சோ ஒது முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அது கவனிக்கணும். 1ல இருந்து 3 அல்லது 4ல இருந்து 7 அப்படின்னா 4ல இருந்து 7ல முடிஞ்சிச்சுன்னா 4ல இருந்து போதும். 1ல இருந்து 3னா 3ல இருந்து 1ல இருந்து வந்தா போதும். 3 சுத்து சொல்றது புரியுதுங்களா? சோ 2ஆ பிரிச்சுக்கிங்க. ஆனா அதனால 3 சுத்துங்கிறது ஒரு தவாஃப்ங்கிற கணக்குல வந்துடக்கூடாது. மக்களுக்கு லேசுப்படுத்துவதற்காக மார்க்கம் ஷரியத்தை நமக்கு ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு இலகுக்காகத்தான் இது. ஸோ 6, 5, 6ல ஏதாவது உபாதினால ஒது முடிஞ்சிருச்சுன்னா 4வது சுத்துல இருந்து ஒரு தவாஃபை செஞ்சுக்க வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் தவாஃபை முடிஞ்ச பிறகு நம்ம மக்காம் இப்ராஹிம் வந்து 2 ரக்காத் தொழுவோம். அங்கேயும் குல்யாயில் காஃபிரூன் புழுவதாகுது. நேரம் அல்லாஹ்வுடைய காபா தர்பாருக்கு முன்னாடியில போய் 2 ரக்காத் தொழுதுட்டு சம்சம் தண்ணியை குடிக்க வந்துடுவோம். அற்புதமான நீர் சம்சம் தண்ணி. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தக்குவா இஹ்லாஸ் ரசூல். நான் ஒரு ஹிஸ்டரி சொன்னேன் தெரியுமா? ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன் மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியார் அவங்கள வச்சு ஒரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகான அந்த சின்ன தோற்றம் காலை கொண்டு அல்லாஹ் ஜம்சம் அப்படின்ட்டு அல்லாஹ் உருவாக்கி கொடுத்துட்டான். ஜம்சம் கபூலியத்துடைய தண்ணி. ஜம்சம் அவங்க சொன்னதையே அல்லாஹ் கபூல் செஞ்சான். சஹாபாக்கள் கேட்டாங்க ஜம்சம் தண்ணினா என்னன்னு கேட்டாங்க, அது எதுக்குன்னு கேட்டாங்க. நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஆரோக்கியமா இருக்கலாம், அது குடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியத்துக்காக குடிக்கிறோம், நன்மைக்காக குடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் அது. மாவு ஜம்சம் லிமா ஷுரிபலான ஜம்சம் நீ எதற்கு குடிக்கிறாயோ அதற்கு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஏன் ஜம்சம் தண்ணி குடிக்கிறோமோ அதற்கு தான் ஜம்சம். நாங்க எனக்கு உடல் சரியில்லை, ஜம்சம் குடி, உடல் நல்லாவும். எனக்கு நீ மறதி அதிகமா வருது, மறதி வரக்கூடாது, ஜம்சம் குடிக்கும் பொழுது துஆ செஞ்சால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான். இதெல்லாம் நமக்கு தானே. ஜம்சம்ல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? என் பாப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அதுக்காக நான் குடிக்கிறேன், ஜம்சம் நினைச்சு குடிச்சா அல்லாஹ் கபூல் செய்வான்.
என் பாவத்தை மன்னித்தருள் யா அல்லாஹ் என்று ஒருவன் ஜம்சம் குடிச்சா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். என் சகோதரி ஒருவளுக்கு பிள்ளையே உண்டாக மாட்டேங்குது, ஆனா எல்லாம் நல்லா இருக்கு, பிள்ளையே உண்டாகல, நான் நினைச்சு ஜம்சம் குடிக்கிறேன்னா அல்லாஹ் அந்த குழந்தை தருவான். ஜம்சம் பெரிய பாக்கியம், ஜம்சம் பெரிய அற்புதம். ஜம்சம் என்பது சுவைக்காக குடிக்கிற தண்ணீர் அல்ல, இபாதத்துக்காக குடிக்கிற தண்ணீர் என்றார்கள் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புகாரியுடைய ஷரஹ் எழுதக்கூடிய மிகப்பெரிய விளக்க உரை எழுதக்கூடிய மேதை இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஜம்சம்மை ஆய்வு செய்து பார்த்துகிறேன், நான் அசந்து போனேன், ஜம்சம் ஏன் சுவையாக இல்லை என்று என்னுடைய இமாம்கிட்ட போய் கேட்டேன். என்னுடைய இமாம் சொன்னாங்க, ஜம்சம் சுவைக்கு அல்ல, ஜம்சம் சுவைக்கு அல்ல, அது சுவனத்திற்கான தண்ணீர் என்று சொன்னார்கள். ஜம்சம் சொர்க்கத்து தண்ணீர் என்று சொன்னார்கள். சொர்க்கத்திற்கான தண்ணீர், அது சுகத்துக்கான தண்ணீர் அல்ல. நீ மற்ற மினரல் வாட்டர் இவ்வளவு டேஸ்டா இருக்கு, அல்லாவுடைய தண்ணீர் இதை விட டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது டேஸ்டுக்கான தண்ணீர் அல்ல. டேஸ்டுக்கான தண்ணீராக இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் அதை குடிக்க வந்திருப்பார்கள். ஆனால் யாருக்கு ஈமான் நசீபாகிறதோ, யாரு ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நாக்குக்குத்தான் அது நசீபாகும். அது இபாதத்திற்கான தண்ணீர். முஸ்லிம் தான் அதை குடிப்பான், அது அல்லாஹ்வுடைய தண்ணீர் குடிப்பான், அவன் டேஸ்டுக்காக குடிக்க மாட்டான், இபாதத்துக்காக குடிப்பான். ரசூலுல்லாஹ் அதை தண்ணீர்னு சொல்லல, உணவுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஜம்சம் என்ன சொன்னாங்க? அதை உணவு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, எவ்வளவு முடியுமோ ஜம்சம் குடிங்க, இபாதத்தோட குடிங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கும் தேவையான 4 நிஅமத்துகளை அற்புதமான ஜம்சமை குடிக்கும் பொழுது கேட்டாங்க. இல்மன் நாஃபிஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் வாசிஅன் ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. நோய் நொடியை விட, ரிஸ்கை விட, செய்கிற பெரிய பெரிய அமல்களை எல்லாம் விட முதல்ல ரசூலுல்லாஹ் கேட்டது என்ன தெரியுமா? இல்மன் நாஃபிஆ, பயனுள்ள இல்மை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் இல்மு தான் மெயின் நாங்க ரசூலுல்லாஹ். இல்மு மெயின், கல்விதான் மெயின், மார்க்க கல்வி ரொம்ப மெயின், மார்க்க அறிவு ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். என் புருஷனுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய வாப்பா அம்மாவுக்கு, என்னுடைய குழந்தைக்கு, என் சந்ததிகளுக்கு, என்னோட இருக்கிற நண்பர்களுக்கு எதுதான் மெயின்? இல்மு மெயின், உலமாக்கள் மெயின், இமாம்கள் மெயின். பெருமக்கள் துன்யாவில் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டான், எல்லாம் தூக்கி ஓரமா வச்சாச்சு. இன்னைக்கு மெயின்ங்கிறது எல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. காசு தர படிப்பு தான் மெயினா போச்சு, காசு தர தொழில் மெயினா போச்சு, காசு தர நண்பர்கள் மெயினா போயிட்டாங்க, காசு தரக்கூடிய மக்கள் மெயினா போயிட்டாங்க, காசு தரக்கூடிய ஆபீஸ் மெயினா போச்சு. எதெல்லாம் ஓரமா போச்சு? எது